அன்பு தேவ கிருபை உள்ளவர்களே, இந்த பரிசுத்த நாளிலே தேவன் உங்களை மீண்டுமாக சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய இரக்கம், கிருபை, பெலன் உங்களை எப்போதும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் தியானிக்கப்பட போவதான அன்பின் வார்த்தையாம், ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு கொடுத்த ஒரு 10 கட்டளைகளை பற்றி உங்களிடத்திலே நான் பேச விரும்புகின்றேன். ஆண்டவர் அந்த கட்டளை கொடுத்து ஜனங்கள் இதை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதாவது அதனுடைய அந்த அர்த்தங்களை நாம் பார்க்கும்போது, அவருடைய வார்த்தைகளை பார்க்கும்பொழுது, மனிதனை பாவத்திலிருந்து மீட்குவதற்காக அந்த 10 கட்டளைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பற்றி நாம் இன்று தியானிப்போமா? முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆம், நம் தேவன் தான் நமக்கு கடவுள். அவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும், அவரை நாம் ஜெபிக்க வேண்டும், அவரை நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமிக்கு தண்ணீரிலும் யாதொரு சொர்பத்தியாகவும் யாதொரு விக்கிரகத்தில் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டும். ஆம், இந்த உலகத்திலே கர்த்தரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இயேசு கிறிஸ்தை போல ஒரு தெய்வம் இல்லை. நாம் எந்த ஒரு விக்கிரகங்களை வணங்கக்கூடாது. கடவுளுக்கு அருவருப்பான ஒரு காரியம் பிரியமானவர். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் தேவன், நானே கர்த்தர் என்று கடவுள் சொல்லுகின்றார். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அவருடைய வார்த்தையை எந்த இடத்தில் உபயோகிக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்தம் உள்ளது, அது மகா கேடகம் உள்ளது, அது இரக்கம் உள்ளது, அது மற்றவர்களுக்கு ஒரு உபயோகத்தை கொடுக்கிறது. ஆகையால் நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை வீணிலே எங்கும் வழங்கக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கடைபிடித்து நடக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிறவர்கள், உன் தந்தையும் தாயும் கனப்பண்ணுவாயாக. பாருங்கள், ஆண்டவர் உன்னுடைய தந்தை தாயை கனப்படுத்த சொல்லுகிறார். அவருடைய முதலாவது கற்பனையாக இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்தமாக அந்த கற்பனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பெற்றோருடைய அருமை நமக்கு தெரியாது. அவர்கள் இருக்கும்போது நாம் உணர்வதில்லை. இல்லாத போகும்போது அநேக பாடுகள், வருத்தங்கள், கஷ்டங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. கடவுள் சொல்றார், உன் தந்தையும் தாயும் கணப்பண்ணுவாயாக. 6 நாளையும் வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். பாருங்கள், இந்த 5வது கட்டளையை நாம் பார்த்திருக்கிறோம். 6 நாளையும் நீ வேலை செய்ய வேண்டும். ஆனால் 7வது நாள் உனக்கு எந்த ஒரு வேலை இருந்தாலும் நீ அதை பற்றி கவலைப்படாதபடி ஆண்டவர் உடைய ஓய்வு நாளை நாம் அனுசரிக்க வேண்டும். ஆலயத்துக்கு வர வேண்டும், தவறாமல் ஆண்டவரோடு பேச வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்திருப்பாங்க, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாங்க, இச்சாதிருப்பாங்க போன்ற இந்த 5 கட்டளைகளை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அறிவுகளை வளர்த்துக் கொள்கிறார். பொய் சொல்லக்கூடாதுங்க, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, எந்த ஒரு கெட்ட கிரியைகளும் இனிமேல் நாம் எதையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை நாம் ஒவ்வொரு நாளும் கை கொண்டு நடப்போமானால் தேவன் நிச்சயமாக நம்மையும் நாம் சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் அது ஒரு உகந்த ஒரு பரிசுத்த கேடகமாக இருக்கிறது என்று இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நாம் கடைபிடித்த வாரமான கர்த்தர் நிச்சயமாக உங்களை இன்றும் இன்னும் சதா காலங்களும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.